அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷப்னாஸ் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் பிரியாணி ஹைதராபாத்தி ஸ்டைல். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் அப்படி பண்ணுறதுக்கு எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வந்து ஹைதராபாத்தி ஸ்டைல் அப்படின்னாலே லாங் கிரைன் ரைஸில் யூஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக மஸ்டான விஷயம். தம் பிரியாணி அப்படின்னா நம்ம வந்து சீரக சம்பா ஸோ அந்த மாதிரி ரைஸ் எடுப்போம். நம்ம லாங் கிரைன் பாஸ்மதி ரைஸ் எடுக்கும்போது ஹைதராபாத்தி ஸ்டைலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 800 கிராம் வந்து ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு கிலோவுக்கு 200 கிராம் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போது லாங் கிரைன் பாஸ்மதி ரைஸ் எப்போயுமே வந்து ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறணும். ஊறும் போது தான் வந்து குவான்டிட்டி லெவலுமே நல்லா நிறையா இருக்கும். அட் த சேம் டைம் ரைஸும் நல்லா லென்த்தாக நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இந்தியாவில் இருக்கும்போது இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணேன். இங்கே வந்து ஆலிவ் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறோம். நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ ரன்னிங் வாட்டரில் நல்ல பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ½ அன் ஹவர் வந்து நல்லா வந்து அரிசியை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஃபார் கலருக்காக, நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைங்கிறவங்க வந்து ஒரு ½ டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவே நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஃபார் ஃப்ளேவர். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு, மீனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இது வந்து மீன் வறுக்கிறதுக்கான மசாலா தான் இது. இப்போ வந்து அந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஜூஸ் பிழிஞ்சு விட போகிறோம். இந்த ½ லெமன் இந்த ஜூஸ் வந்து இதுக்கு போதுமானதாக இருந்தது. ஃபிஷ் வந்து எவ்வளோ குவான்டிட்டினா ஒரு 650 கிராம் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 650 கிராம் மேலே இருந்துச்சு. ஒரு 700குள்ளே தான் 650 கிராம் வந்து கரெக்டாக சொல்லணும்னா இருந்தது. இது நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த பேஸ்ட் பதத்துக்கு தான் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீசஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு மீனில் நல்லா கோட்டாகிற மாதிரி இந்த மசாலாவை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து 1 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மீனுக்குள்ள மசாலாலாம் நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ நம்மளுடைய பிரியாணிக்கான ப்ரிப்ரேஷன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி, 5 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். 1 ஹவர் ஆகிடுச்சு. ஸோ பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹைதராபாத்தி ஸ்டைல் அப்படின்னா கிரேவி தனியாக, இது ரைஸ் தனியாக குக் பண்ணணும். அதுக்கப்புறம் தம் பண்ணணும். கொஞ்சம் ப்ரொசீஜர் அந்த 2-3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸி தான். ஃபிஷ் பிரியாணிங்கும் போது ஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு சிக்கன் மட்டன்னா நம்ம டேரெக்டாகவே வந்து கிரேவி மட்டும் பண்ணால் போதும். பட் வந்து ஃபிஷ்க்கு அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம மசாலா எல்லாம் 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சதுனால மீனில் வந்து நல்லாவே கோட்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃபிஷ் எல்லாமே நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து வஞ்சிர மீன் வந்து பெஸ்ட் காம்போ எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து முள் இருக்காது, அதனால வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு சைடு வந்து ரைஸ் குக் பண்ணுறதுக்காக தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இந்த தண்ணியில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்க்கலாம். நம்மளுடைய ஃபிஷ் வந்து ஒரு சைடு நல்லா ரெடி ஆகிட்டு இன்னொரு சைடு நம்ம வந்து இப்போ திருப்பி சேர்த்துலாம். மசாலா வந்து கொஞ்சம் கூட வந்து எண்ணெயில் வரலை, அட் த சேம் டைம் தவாலையும் வந்து ஒட்டலை, கரெக்டாக நல்லா ஈவனாக வந்து குக் ஆகிருக்கு. இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு 3 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து, உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியில வந்து நம்ம வந்து சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷும் வந்து சைட் பை சைடு வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. அதையும் நம்ம வந்து ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம வந்து ஒரு பிளேட்ல வந்து மாத்திக்கலாம். அடுத்த பேட்ச் வந்து போட்டு அதையும் சேமா இதே மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அதில் ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன் ரைஸில். இப்போது ஃபிஷ் ஃப்ரை பண்ண பேன்லேயே நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நான் வந்து கார்னிஷ்காக அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ்க்காக நான் வந்து அதிலேயே ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஸோ அதிலேயே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் ஒன் சைடு வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நம்ம இன்னொரு பேன் வச்சுக்கலாம். அந்த இன்னொரு தவாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆயில் வந்து சேர்த்துருக்கோம். ஆயில் எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு 150 ml சேர்த்துருக்கோம். 150 mlலேருந்து 200 ml வரைக்கும் நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதனால் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுலேயே நீங்கள் வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ணலை. ஒன்லி எண்ணெய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 3 சின்னதாக துண்டு பட்டை, கிராம்பு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், பிரிஞ்சி இலையை 2 பிச்சு போட்டிருக்கேன். இது எல்லாம் தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா 3 பெரிய வெங்காயம் சைஸ் பார்த்துருப்பீங்க. அந்த சைஸில் வந்து வெங்காயம் இருந்தால் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். பிரியாணிக்கு நல்லா வந்து மசாலா வந்து நல்லா குக் ஆகணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகணும் தான் அந்த மசாலா வந்து நல்லா இருக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கணும். நல்ல வெங்காயம் வந்து வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சம் இது கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துடலாம். இந்த தக்காளி, பச்சை மிளகாவும் சேர்ந்து நல்லா வந்து வதங்கட்டும். லைட்டாக வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபிஷ்ஷில் உப்பு சேர்த்துருக்கோம், ரைஸில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ கிரேவிலையும் நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்கான உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியானால் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். ஸோ தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக இருந்தது ஸ்பைசஸ். இதில் வந்து எந்த பிரியாணி மசாலாவும் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணலை. ஒன்லி இந்த மசாலா மட்டும்தான் நான் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து குக் ஆகட்டும். மசாலா எல்லாமே நல்லா வந்து குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு 1 கப் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 கிராம் இருந்துச்சு. கரெக்டாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து லெமன் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோஸே நிறையா தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஹைதராபாத்தி ஸ்டைலுக்கு இவ்வளோ டொமேட்டோ இதை விட கம்மியாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கணும், தக்காளி கம்மி பண்ணால். ஸோ தயிர் வந்து இது கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து ரொம்பவே புளிக்கலை அப்படின்னா ஒரு 180 190 கிராம் வரைக்கும் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலாவில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ஆல்ரெடி, அந்த ஃபிஷ் பீசஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம். இந்த மீன் துண்டுகள் மேலே நல்லா அந்த கிரேவியை லைட்டாக வந்து நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, உடஞ்சிரும். ஸோ மெதுவாக பார்த்து வந்து இந்த கிரேவி கிளறும் போது அந்த மீனில் வந்து அந்த கிரேவி வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வந்து லீட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ வந்து இந்த ஃபிஷ் வந்து அந்த மசாலா எல்லாத்தையும் உள்ளர இழுத்துக்கும். அப்போ வந்து நம்ம பிரியாணியோட அந்த ஃபிஷ் சாப்பிடும்போது அந்த பீசஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ அது ரெடி ஆயிட்டு இருக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து தம்முக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ தம்முக்கு என்ன அப்படின்னா, நம்ம எந்த சட்டியில் தம் பண்ண போகிறோமோ அதை சட்டி வச்சுட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கீழே சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இன்னும் வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணல, அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு லேயர் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ரைஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஃபிஷ் கிரேவியும் அது வந்து ரெடி ஆயிட்டு, பிரியாணி மசாலா அதையும் இதில் வந்து இன்னொரு லேயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் ரைஸ், செகண்ட் லேயர் ஃபிஷ்ஷு சேர்த்துட்டு அது மேலே வந்து நம்ம கிரேவியும் நல்லா ஈவனாக கூட்டி ஒரு லேயர் வந்து நம்ம வந்து ரைஸ், இன்னொரு லேயர் மசாலா வச்சாச்சு. இப்போ வந்து அதுக்கு மேலே 3வது லேயர் வந்து மறுபடியும் ரைஸ் போட போகிறோம். ரைஸ் எல்லாமே நல்லா ஈவனாக பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் வந்திருக்கு. நம்ம ஆயில் வேறு சேர்த்துருக்கோனால வந்து ஒட்டவே இல்லை. கொஞ்சம் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஆறுனா வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா தனித்தனியாக வந்து இருக்கும். ஸோ அடுத்த லேயர் நம்ம ஃபுல்லாகவே நம்ம ரைஸ் வந்து சேர்த்துடலாம். இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம வந்து மீதி இருக்கிற மீனையும் மீன் மசாலாவையும் இதில் வந்து சேர்த்துடலாம். சேம் அதே மெத்தடில் நம்ம வந்து ஈவனாக வந்து சேர்த்துடுங்க. வச்சாச்சு. கிரேவி ரவி எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் இதில் வந்து சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்து ஃபுட் கலர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் வந்து அந்த கலர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த 3 சைடும் வந்து லைட்டாக சேர்த்து விடலாம். ஸோ நான் இன்றைக்கி ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. இது கூட கொத்தமல்லி புதினா அதையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் இல்லை, அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து நெய் தான் சேர்க்க போகிறேன். ஆயில் இருந்தால் கூட நீங்கள் சேர்க்கலாம். ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் இல்லாதவங்க நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து நான் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஜூஸ் அந்த லெமன் ஃப்ளேவர் வந்துட்டு அந்த புளிப்பு சுவைக்காக நம்ம வந்து பிரியாணிக்கு இன்னும் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான். ஸோ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனலாக வந்து தம் போட போகிறோம்.
நான் வந்து எத வச்சு கவர் பண்ண போறேன்னா, வந்து ஃபாயில் வச்சு கவர் பண்ண போறேன். ஃபாயில் இல்லாதவங்க ஜஸ்ட் பிளேட்ல வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி சில பேர் வந்து துணி போட்டு கவர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நியூஸ் பேப்பர் போடுவாங்க. ஸோ நியூஸ் பேப்பர்லாம் தேவை கிடையாது. நம்ம வந்து ஃபாயில் போடுவோம். இல்லைன்னா ஜஸ்ட் பிளேட்டே வச்சுக்கோங்க. அ இது கூட வந்து நல்லா வந்து அந்த ஸ்டீம் வந்து வெளில போகாத அளவுக்கு ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க. கேப் இல்லாம. அப்பதான் வந்து நல்லா வந்து நமக்கு தம் வந்து பர்ஃபெக்ட்டா வந்து ரெடியா இருக்கும். நல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறமா இதோட பிளேட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிளேட் வந்து இது மேல வந்து நம்ம போட்டு நல்லா டைட்டா வச்சு அமுக்கி வச்சிடலாம். வச்சுட்டு இது மேல நல்லா வெயிட் வந்து குடுத்துறணும். இன்னும் வந்து நமக்கு பெஸ்ட்டா இருக்கும். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில தண்ணி சேர்த்து அத தூக்கி மேல வைக்கலாம். இல்லன்னா இந்த மாரி நான் வந்து ஆ கல்லு வச்சிருக்கேன். நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். நான் வந்து டைரக்ட்டா வச்சிருக்கிறது வேற. அதனால 20 மினிட்ஸ்க்கு நம்ம தம்முக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபிஷ் பிரியாணி வந்து சூப்பர்பா தம் ஆயிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வந்து லைட்டா வந்து கிளறி பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணணும். ஃபிஷ் வந்து உடையாம இருக்கிறதுக்கு. வந்து ரைஸும் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டவே இல்ல. ரொம்ப சூப்பர்பா குக் ஆகியிருக்கு. ஸோ கலரும் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுட் கலர் இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பார்க்க அழகா இருக்கும். மத்தபடி டேஸ்ட்ல எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ஸோ நம்மளுடைய டெலிஷியஸான எம்மியான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிட்டு, நான் போயிட்டு டேஸ்ட் பண்ண போறேன். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோட மறுபடியும் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச்.